ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ஆகிய நான் இன்று நேர்காணல் நிகழ்ச்சிக்கு தும்பூர் ஊரை சேர்ந்த போஜன் ஐயா அவர்களை பேட்டிக்காண வந்திருக்கின்றேன். அவர்கள் நீலகிரி மாவட்ட முன்னாள் விற்பனை மற்றும் விநியோகம் தலைவர், இன்றைய மலை மாவட்ட சிறு விவசாயிகள் நலசங்கம் தலைவராக இருந்து வருகிறார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ரமேஷ், உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்க ஐயா. ஐயா நீங்கள் முதல்ல நீலகிரி மாவட்ட விற்பனையாளர் மற்றும் விநியோகம் பொறுப்பு இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போ உங்கள் சேவையில் எப்படி இருந்துச்சுங்க ஐயா? அப்போது நான் நீலகிரி மாவட்ட விற்பனை அண்ட் விநியோக சங்கத்தில் தலைவராக இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. அதை வாங்கி நாங்கள் இந்த ஸ்டோரில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, கொஞ்சம் துணி மலிவு விலையில் துணி மணி ஜாக்கெட் துணி இது எல்லாமே நம்ம நுகர்வோருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு அது ஒரு தீர்மானம் போட்டோம். அது எங்களுக்கு மேலே டெல்லி சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு ஒரு இது கிடைச்சது, நீங்கள் பண்ணிக்கலான்ட்டு. அது மூலயமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாருக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் நாங்கள் அந்த துணிமணி எல்லாமே கம்மி விலையில் கொடுத்தோம். அப்புறம் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாமே எல்லாம் காய்கறி எல்லாம் கூட அந்த டைமில் கொண்டு வந்து நம்ம ஸ்டோரில் எல்லாம் கொடுத்த ஸ்டோர் மூலயமா அது என்னுடைய ஒரு நடந்தது. சரிங்கய்யா. முக்கியமாக மலை மாவட்ட சிறு விவசாயிகள் நலசங்க தலைவராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு வரீங்க. அதை பற்றி தான் சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த நீலகிரி மாவட்டத்தில். அதனுடைய சிறப்பு, அதனுடைய சேவை பற்றி கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு விளக்குறீங்களா? இதனால் மக்கள் பயனடைவார்கள். ஆமாம், என்ன கட்டாயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டியதுதான். என்னன்னா இந்த பச்சை தேயிலுக்கு ரொம்ப விலை குறைவாக இருந்துச்சு. சரிங்க. 1970 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைன்னு சொல்லி அந்த விவசாயிகளுக்காக தானே இருக்கு. சரி. இப்போ தனியார் தேயிலை தொழிற்சாலைக்காரங்க அவங்களுக்கு நல்ல விலை கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் கூட்டுறவு தொழிற்சாலை விவசாயிகளுக்காக இருக்கிறதுனால இவங்க கொடுக்கலாம்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தனியார் முதலாளிங்க எவ்வளோ விலை போடுறாங்களோ அதை விட கம்மியாகவே போடுவாங்க. சில டைமில் அந்த விலையை தான் கொடுப்பாங்க. சரிங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கூட்டுறவு தொழிற்சாலையினுடைய நிர்வாக பொறுப்பை நம்ம சங்கம் மூலமாக எடுத்தால் ஒரு சங்கம் ஆரம்பித்து அதில் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம தேவையான ஒரு உதவி செய்யலாம், நன்மை செய்யலான்றதுக்காக இந்த மலை மாவட்ட சிறு விவசாயிகள் நல சங்கத்தை ஆரம்பித்தோம் 1974 டிசம்பர். பக்கம் 50 வருஷம் ஆக போகுது. கரெக்டாக 50 வருஷம் ஆயிடுச்சு. வரப்போகுது. அக்டோபர் 5ஆம் தேதி நம்ம அந்த விழா கொண்டாட போகிறோம் கோத்தகிரியில். சரிங்கய்யா. இந்த வருடம் வரமா 2 மாதம் கூட சரி 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 செய்ய போகிறோம். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு தேர்தல் நடந்துச்சு. நிர்வாகிகள் தேர்தல். அந்த 12 பேர் எடுப்பாங்க. சரி சரி. அந்த 12 பேருக்கு நிர்வாகிகளை நாங்களே சங்கம் மூலமாக நிறுத்தினோம். ஆமாய்யா. எலெக்ஷன் வைக்க வச்சு சங்கம் மூலமாக நடத்தினோம். நடத்தினதில் என்ன ஆச்சுன்னா நாங்கள் போட்டிட்டோம் சங்கம் மூலயமா. போட்டிட்டதில் அந்த 12 பேருமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். வெற்றி பெற்றோம். நாங்கள் தான் சேர்மனாக இருந்தோம், நாங்கள் தான் வைஸ் சேர்மனாக இருந்தோம். சரி சரி. நாங்கள் டைரக்டர்ஸாக இருந்தோம். நான் அவங்களெல்லாம் உருவாக்கி விட்டுட்டு நான் டைரக்டராக இருந்தேன். சிறப்பு சிறப்பு. அது என்னன்னா நம்ம ஃபேக்ட்ரி, இது நம்மளுடைய ஃபேக்ட்ரி, விவசாயிகளுடைய ஃபேக்ட்ரி. இதை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி நாங்களே சாயந்தரம் வேணால் போய் எல்லாம் வெயிட் போடுறது. ஏன்னா ஒரு 50 கிலோ வந்துச்சுன்னா 500 கிலோவுக்கு எழுதி சீட்டு கொடுத்துட்டு அந்த காசை அங்கே இருக்கிற ஐசிஓ மேனேஜர் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அது இதெல்லாம் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா நல்ல வேலை செஞ்சீங்க. நாங்களே இலையை வெதரிங் பண்ணுறது, இலையை வெயிட் பண்ணுறது. 12 மணி வரைக்கும் ஒரு நாள் இருந்து வெயிட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறோம். பண்ணி 22 லட்சம் ரூபா அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த நேரத்தில் கடன் இருந்துச்சு. நஷ்டம். கடன்ன்றது நஷ்டம் தான், நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அதை சரி கட்டணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து அந்த பணத்தையும் கடனையும் கட்டி அப்புறம் நம்ம இந்த ஒரு 2 லட்சம் ரூபா மீதி வச்சுருந்தோம். அதுக்கு பின்னால் அந்த ஃபேக்ட்ரிக்கு அரசியல் போந்தது. அரசியல் வந்தாங்க. இப்போ அந்த 2 ஃபேக்ட்ரி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இப்போ சேனலுக்கு அரசியல் வேண்டாம். ஆனால் நீங்கள் முன்னாள் மாவட்ட தலைவராக பிஜேபி இருந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அரசியல் இல்லாமல் இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன்.
அதை பத்தி ஒரு 2 வரி சொல்ல முடியுங்களா ஐயா? எந்த பொறுப்புக்கு சொல்றீங்க? இப்ப இருக்கிற நீலகிரி மாவட்ட சிறு விவசாயிகள் அது வந்து நாங்க உருவாக்குனது மலை மாவட்ட சிறு விவசாய நல சங்கம் எல்லா விவசாயிகளையும் மெம்பராக சேர்த்து இப்ப 48,000 பேர் உறுப்பினரா இருக்கோம். அப்பா, கீழே சுல்தான் பத்திரியில இருந்து பந்தலூர், கூடலூர் எல்லா இடத்துலயும் மெம்பர்கள் இருக்காங்க. நீலகிரி மாவட்டம் முழுக்க நம்ம இந்த குந்தா கீழே அந்த இது இருக்கு பாருங்க, கிணக்குறை எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு விவசாய சங்கத்துக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம சங்கத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒசாட்டுப்பேர்ல இருந்து அவர் வர்றாரு. அவர் அந்த காலத்துல இப்போ சென்ட்ரல் பரப்புல நிறைய ஒரு போஸ்ட்ல இருந்தாரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாருன்னா பெம்பட்டி அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேன்டீன்ல இருந்து டீயை பத்தி நல்லா தெரிஞ்சவர். அவங்க எல்லாமே வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. சரிங்கய்யா, இப்ப இந்த பொறுப்புல எத்தனை வருஷம் இருக்கீங்க? நான் 50 வருஷமா இருக்கேன். 50 வருஷம் இப்ப நிழல போகுதா இந்த பொறுப்புல மட்டும்? இந்த பொறுப்புல மட்டும் 50 வருஷம் இருந்திருக்கேன்னு. அதான் கோல்டன் ஜூபிலி கொண்டாட போறீங்க. கண்டிப்பா எங்க சேனலுக்கு அழைப்பு கொடுங்க. எடுக்கணும் உங்களை மாதிரி மட்டும் இல்ல, எல்லாமே வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை நிருபர்கள், டிவி நிருபர்கள் எல்லாம் வர்றேன்னு இருக்காங்க. எல்லாரும் வரணும். பெரிய ரெக்கார்டு இல்லையா? 50 வருஷமா ஒரு பொறுப்புல வந்து நீங்க நியூஸ் காட்டியிருக்கீங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது பண்ணிருக்கோம். அது எல்லாமே என்ன பண்ணுனீங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து 1994 அரவேலில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும். சரிங்க. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மழை கொட்டுன்னு கொட்டுது. சரிங்க. அந்த வழியில் நம்ம கே லட்சுமணனும் எல் கணேசன் இப்போ நாகாலாந்து கவர்னராக இருந்து இறந்துட்டாருங்களா, அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்து வண்டி நிறுத்துனாங்க. என்னங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு டீ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு, நாங்கள் அதுக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது இப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலன்னு. ஓ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க 1 மணி நேரம் எங்கள் கூட உண்ணாவிரதம் இருந்து அந்த இது உண்ணாவிரதத்தை முடிச்சு கொடுத்தாங்க பாருங்க. ஆரம்பம். அதுக்கு பின்னால 2004 வருஷம் இங்க இந்த கீழ்கோத்தகிரியில. சரிங்கய்யா. அப்போ அந்த உண்ணாவிரதத்துக்கு 1500 பேர் தான் இருந்தாங்க. அரவேலில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு. கீழ்கோத்தகிரியில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு 2000 பேர் இருந்தாங்க. 2000 பேர் அதே நேரம் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்பவும் நம்ம இந்த கோரிக்கை தான் பண்ணியிருக்கோம். அது இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா கோத்தகிரியில் அலுவலகம் வச்சிருக்கோம். அங்கே வந்து இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, தாலுக்கா ஆஃபீஸில் பிரச்சனை வருதா, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வருதா, அந்த பிடி ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வருதா, அவங்க என்ன பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் நேரில் போய் அவங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம். நிறைய பண்ணியிருக்கோம். சரிங்க. நிறைய அவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டு தான் மஞ்சூர்லேருந்து வந்திருக்கோம். ஏற்கனவே 2-3 தடவை வந்தோம். நீங்கள் பிஸி வெளியூர், அதனால் பார்க்க முடியல. இன்னைக்கு கடல் பொறுமையாக பார்த்துருக்கோம். சரிங்க ஐயா. இப்போ இங்கே ஒரே வரியில் உங்கள் ஊர் சிறப்பு பற்றி என்ன, பெரிய பண்டிகை என்ன பண்டிகை கொண்டாடுறீங்க இந்த தும்பூர்? இந்த ஊரில் இந்த சிவனுக்கு உகந்த பூ இருக்கு பாருங்க, தும்பைப்பூ. அந்த பூ வந்து இந்த ஊரில் நிறைய இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தாவுங்க காலத்தில். அதனாலதான் அவங்க வந்து இந்த ஊர் ஜக்கனாரில் இருந்து வந்து இந்த ஊருக்கு தும்பை ஊர். ஓ, பேருந்து காரணம் அது. தும்பூருக்கு தும்பையூர், அது காலப்போக்கில் தும்பூர் மாறிடுச்சு. எங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து ஜக்கனார். சரிங்க ஐயா. அதை பத்தி தெரிஞ்சுக்குங்க. நல்ல ஊரு, நல்ல மக்கள். பூர்வீகம் ஜக்கனாரை. இப்ப குடியிருக்கிறது வந்து தும்பூர்ல. ஆனா தும்புராய் போஜன ஐயா தான் எல்லாத்துக்கும் தெரியாது இல்ல. எல்லாமே போஜன் நிறைய போஜன் இருக்கிறதுனால இந்த போஜனை யாருக்கு அடையாளப்படுத்த முடியும். அதனாலதான் முன்னால ஊர் பேரை சேர்த்தியா. சரியா. நம்ம சேனல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் சொல்றாங்க நிறைய பிரச்சனை, நல்ல பிரச்சனை, பப்ளிக்குடைய அத்தனை பிரச்சனையும் அவங்க இதை எடுத்து செய்யறாங்க. அவங்கள வந்துருச்சுன்னா அதிகாரிங்க வந்து விழிச்சுக்கிட்டு அந்த இதெல்லாத்தையும் சரி பண்ணி கூட கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆனா உண்மையை சொல்லணும், எனக்கு இந்த செல்போன்ல இந்த இதெல்லாம் ஆப்ரேட்டர்லாம் ஒன்றும் பண்ண தெரியும். யாராவது போன் பண்ணா நான் பேசுவேன், இல்ல யாரு கூட உங்க கூட பேசணும்னா நான் போன் எடுத்து பேசுவேன், அவ்வளவுதான். சரிங்கய்யா. இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஒதுக்கி எங்களை அரவிலிருந்து காரிலே கூட்டி வந்து எனக்கு பேட்டி தந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்னை வீடு தேடி வந்து என்கிட்ட நீங்க வந்து இந்த பேட்டி எடுத்ததுக்கு நான் என்னைக்குமே உங்களை மறைக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க.